ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ரோகி. நான் உங்கள் ரோஹித், இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரோகி. நம்ம இன்றைக்கி என்ன மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2001 ரிலீஸ் ஆன இந்த வாலெட் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம ஹீரோ பேங்க்கில் இருக்க பணத்தை கொள்ளையடிச்சாரா இல்லையா, அவர் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறாரு, அதான் படம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ ஒரு பாஷை காட்டுறானுங்க. அவனுங்க கடலுக்கு அடி இருக்க ஏதோ ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறானுங்க. ஆஹா ஓஹோன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கஷ்டமாளுங்க அந்த கப்பலை சுற்றி வளைச்சிட்றானுங்க. ஏன்னா இது ஒரு புறம்போக்கு இடத்துலேருந்து இந்த புதையலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த புதையல்லாம் ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அங்கே இருக்கிற கோர்ட்டு ஜட்ஜஸ்ஸு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் கஷ்டம் அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அல்லேக்கா கவர்மெண்ட் கஸ்டடியில் இருக்க அந்த புதையில இவர் கைக்கு திரும்ப வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோக்கு டிமாண்ட் அதிகம். பல மில்லியன் உனக்கு சம்பளம் தர, நீ என் கம்பெனிக்கு வந்துரு அப்படின்னு பல கம்பெனி சொல்லிடுச்சு. பட் இருந்தாலும் இவர் என்னால் கம்பெனிக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஏண்டா மகனே, வேலைக்கு போகாமல் வீட்டில் வெட்டியா இருக்கியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் வேலை செய்யணும்னு எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு ஹீரோ பிடி கொடுக்காமையே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவர்கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்தது அப்படின்னு அந்த காலத்தில் எல்லாம் பார்க்க முடியாது. என்ன இவர்கிட்ட இருந்து எந்த நம்பர்லேருந்து வந்ததுன்னு கூட பார்க்க முடியாது. உனக்கு ஒரு மிகப்பெரிய வேலை வேணும்னா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு அந்த மெசேஜில் போட்டிருக்கேன். நம்ம ஹீரோவும் கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறான். அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, முதல்ல ஒரு பாஸை காமிச்சாங்கல்ல, அவன் தான் இங்கேயும் இருக்கான். இந்த மாதிரி என்னோட பொருள் ஒன்று கஸ்டமில் மாட்டிக்கிச்சு, யாராலையும் திறக்க முடியாத ஒரு லாக்கர் வச்சு ஸ்பெயின் கவர்மெண்ட் அதை லாக் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் நீ திறந்து கொடுத்தீங்கன்னா உனக்கு பல மில்லியன் பணம் தரேன் அப்படின்னு அந்த பாஸ் சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு பணத்து மேலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. யாராலையுமே திறக்க முடியாத வாலெட் அப்படின்னு சொன்னதுனால தான் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த ஒரு ஆர்வத்திலேயே அப்பா கிட்ட கூட சொல்லாமல் ஸ்பெயினுக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறான். அவன் எங்கே போகிறான்? ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறான். அப்போ ஹீரோவாக பார்க்குறான். அவனோட டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு பொண்ணு, ஒரு ஹேக்கரு, டீமுக்கு பொருள் சப்ளை பண்ணுறவன், அப்புறம் பாஸோட உயிர் ஃப்ரெண்டு, மொத்தம் 4 பேர். இப்போதைக்கு அந்த டீமு புதையில இருக்க ஒரு பேங்கை சீரியஸாக நோட்டமிட்டு இருக்காங்க. ஒரு கெஃபேல நைட் நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு பாஸ் அந்த புதையலை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொள்ளையை இருந்தானா, இங்கிலாந்து நாட்டில் இருந்து கப்பலில் எல்லாம் கொடுத்து ஸ்பெயினில் இருக்க பொண்ணையும் பொருளையும் கொள்ளையடிக்க அனுப்பி வச்சுருக்காங்க. கொள்ளையடித்த பணத்தை இங்கிலாந்து ராணி கிட்ட கொடுக்காம அவன் வேற எங்கேயும் ஸ்பெயின்லேயே பதுக்கி வச்சுருந்துருக்கான். எந்த இடத்துல நான் பதுக்கி வச்சுருக்கேன் அப்படின்றத 3 தங்க காசில் பொறிச்சு வச்சுட்டு செத்து போயிருக்கான். கடந்த 10 ஆண்டா அந்த 3 காசை மட்டும் தேடிட்டே நம்ம ஹீரோ போயிட்டு இருந்திருக்காரு. முதல்ல அவர் கண்டுபிடிச்சது அந்த காசை தான். அந்த காசில் தான் எப்படியெல்லாம் அதை திறக்கலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு என்கோடு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தங்க காசை கண்டுபிடிச்சாதான் இவரால் உண்மையான பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க முடியும். அந்த தங்க காசை கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த லாக்கர்லேருந்து எடுக்கிறதுக்கு தான் ஹீரோவை நம்ம பாஸை அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த சீனில் அந்த மொத்த டீமும் அந்த பேங்க் எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த பேங்க் எங்கே இருக்குது? ஸ்பெயினில் இருக்குது. அந்த பேங்க்கு எப்படி இருக்கும், உள்ளே எப்படி இருக்கும், அந்த பேங்க்கோட செக்யூரிட்டி என்ன அப்படின்றதான் தெரிஞ்சாதான் இவங்களால கொள்ளையடிக்க முடியும். ஆனால் இவங்களுக்கு கிடைச்சதோ பாதி தான் கிடைச்சிருக்குது. அந்த மீதி பாதி இவங்க தான் கண்டுபிடிச்சிக்கணும் சுற்றி முற்றி என்ன நடக்குது அப்படின்றத. இவங்களுக்கு முக்கியமாக அந்த லாக்கரை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த லாக்கரை பார்த்ததே கிடையாது. அந்த லாக்கர் எப்படிப்பட்டது, அதை எப்படி திறக்கிறது அப்படின்ற வழியை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ஹீரோவோட வேலை. இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் தான் ஸ்பெயினில் ஃபுட்பால் உலகக்கோப்பை மேட்ச் நடந்துட்டுருக்கு, நடக்க போகுது. கோடிக்கணக்கில் மக்கள் குவிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரே திருவிழா போல் இருக்குது. ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கூட்டத்தோடையே போய் இவங்க மேட்டரெல்லாம் முடிச்சுட்டு அந்த கூட்டத்தோடையே திரும்பி வரணும். அந்த கூட்டத்தோடு சேர்ந்து எஸ்கேப் ஆயிடணும், இல்லைனா இவங்க மாட்டிப்பாங்க. இதுதான் இவங்களோட பிளான் கூட. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் பாஸோட ஃப்ரெண்டு தான் பார்த்துப்பான். ஆனால் இவனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஸ்பெயின் நாட்டோட இன்டர்போர்டில் அப்படியே பதிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் இருக்கிற சைடு அவன் போனாலே அங்கே இருக்கிற கேமராஸ்லாம் அவனை ஸ்கேன் பண்ணி பேங்க்கில் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதனால் நம்ம ஹீரோவும் உள்ளே போகிறான். அவனோட அந்த சப்ளையர் இருப்பான்ல, அவனும் கிளீனர் வேஷத்தை போட்டுகிட்டே உள்ளே போகிறான். நம்ம ஹீரோக்கும் சப்ளையருக்கும் கொஞ்சமாவது ஸ்பானிஷ் தெரிஞ்சதுனால அங்கே இருக்க அதிகாரங்களை எல்லாம் இவன் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஹேக்கர் பொண்ணும் உள்ளே வந்து என்ன பண்ண போகுது,
அங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்குற இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி உள்ளே வருது. அப்போ அந்த செக்யூரிட்டி ஹெட்டுக்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அவரோட காஃபி கப்பு செக்யூரிட்டி ஹெட்டுக்கிட்ட போய் மறுபடியும் அவகையிலேயே போகுது. ஏன் இவன் அந்த மாதிரி பண்ணுறா? ஏன்னா அப்போ தான் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டு இதோட பதியும். லாக்கரை திறக்கும்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு கண்டிப்பாக இவளுக்கு தேவைப்படும். அந்த செக்யூரிட்டி ஹெட்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த பிளாஸ்டிக் கப்பில் இருக்குது. அதை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அவளோட இன்னர் பேக்கில் போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த சப்ளையரும் ஒரு டிவைஸை செட் பண்ணதும் கேமரா கண்ட்ரோல் ஃபுல்லாக நம்மளோட ஹேக்கருக்கு போயிடுச்சு. அந்த ஹேக்கரை இனிமேல் அந்த கேமராவை எல்லாம் வச்சு விளையாடலாம். அவன் ஒவ்வொன்றா பழைய ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த பொண்ணு ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணுற மாதிரி அந்த ஃபுட்டேஜையும் வச்சிடறான். இதனால் அவள் கண்டிப்பாக மாட்டா அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவன் தான் ஹேக்கர் ஆச்சு. செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்கும்போது பெயிண்டிங்கை செக் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு அந்த ஃபோட்டோவை நகர்த்தி அந்த லாக்கரோட சாவியை எடுத்து ஸ்கேன் பண்ணுறான். மெயின் லாக்கரை திறக்கிறதுக்கு 2 சாவி தேவை. முதல் சாவி கிடைச்சிருச்சு. அந்த சாவியை எடுத்த இடத்துலையே வச்சு பூட்டிட்டு போயிடுறான் 2வது சாவியை தேடி. நம்ம ஹீரோ ஒரு டிவைஸ் மூலிமா அந்த ரூம்குள்ளே போகிறான். அந்த ரூமுக்குள்ளே அந்த டிவைஸை பொருத்திடுறான். அந்த ரூமோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறான். அப்போ திடுதுப்புன்னு மீட்டிங்னு எல்லோரும் நுழைஞ்சிட்றாங்க. நம்ம ஹீரோ டிவைஸோட உட்காந்ததுனால இந்த பழையகிட்ட நம்ம ஹீரோ மாட்டல. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேக்னெட்டிக் மீட்டர் பவர் மிஷினு தன்னோட பவர் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணிடுது. இதனால் செக்யூரிட்டி சிஸ்டம் ஆன் ஆயிடுது. குவான்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. எல்லாரும் தலை தெறிக்க ஓடுறாங்க. அந்த ரூமுக்கு பக்கத்தால் தான் மிலிட்ரி இருந்தாங்க. அதனால் என்னடா இது பேங்க்குள்ளே என்னமோ சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்டர் ஆகுறாங்க. பேங்க்குள்ளே சவுண்ட் அப்படின்னாவே பேங்க் ராபரியாக தானே இருக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனோட வந்திருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவும் கிளீனர் மாதிரி வேஷம் போட்டு தப்பிச்சிட்டான். அப்போ அந்த பொண்ணை இன்னொரு சாவியை ஸ்கேன் பண்ணுறா. எதுக்குடா இந்த அலாரம் ஆன் ஆச்சு அப்படின்னு தெரியாமையே செக்யூரிட்டி ஹெட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அந்த மெஷினை வச்சு ஒரு இடத்த கண்டுபிடிச்சான்ல, அது அந்த லாக்கரோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கான். அந்த லாக்கர் கண்டுபிடிச்ச காலகட்டம் அவ்வளோ நவீனமயமானது இல்லை. அதனால் அந்த லாக்கரை ஒரு தராசு மேலே வச்சுருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த லாக்கருக்குள்ளே யாராவது திருட்டுத்தனமாக உள்ளே போக நினச்சா அதோட பாடி வெயிட்டே காட்டி கொடுத்துரும். அந்த லாக்கருக்கு வெளியே ஒரு தண்ணி தொட்டியும் இருக்கா. அந்த தராசு இன்பேலன்ஸாக இருக்கும்போது மேலே இருக்க தண்ணி தொட்டியிலேருந்து தண்ணி எல்லாம் அப்படியே அந்த லாக்கருக்குள்ளே ஃபுல்லாக வந்துடும். அப்போ எவ்வளோ பெரிய ஹைட்டான ஆளாக இருந்தாலும் மூழ்கி செத்து தானே போவான். நம்ம ஹீரோவும் எப்படிடா இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஐடியாவை மேக் பண்ணிட்டுருக்கான். அப்போ பாஸும் அவனோட ஃப்ரெண்டும் எப்படிடா லாக்கரை ரீச் பண்ணுறது அப்படின்னு ஒரு பிளான் போட்டு முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த செக்யூரிட்டி ஹெட்டும் யாரா அவனுக்கு 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அந்த சப்ளையரையும் ட்ரேஸ் பண்ணிடுறான். அந்த செக்யூரிட்டிக்கு தெரியுது அந்த உலகக்கோப்பை ஃபைனல் நடக்கும்ல, கால்பந்து உலகக்கோப்பை ஃபைனல், அந்த அன்னைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு. எப்படிடா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. அதனால் செக்யூரிட்டியை டைட் பண்ணுறான். இப்படியே நாட்கள் போயிட்டுருக்க ஒரு நாள் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருது. எடை மிஷினை நைட்ரஜனால் ஃப்ரீஸ் பண்ண முடியும். அப்படி ஃப்ரீஸ் பண்ணும்போது அந்த எடை மிஷினுக்கு மேலே வெயிட் வச்சாலும் சரி வைக்கிறனாலும் சரி அது கொஞ்சம் நேரத்துக்கு ஆடாது, இன்பேலன்ஸாக ஃபீல் ஆகாது. ஸோ அந்த சமயத்தில் அந்த லாக்கருக்குள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்றது தான் நம்மளோட ஹீரோவோட அல்டிமேட் பிளானு. நைட்ரஜன் கேஸையும் சப்ளையர் கொண்டு வந்து இறக்குறான். அந்த உலகக்கோப்பை கால்பந்து ஃபைனல் டேட்டும் வந்துடுது. அந்த எடை மிஷினை ஃப்ரீஸ் பண்ண சப்ளையரும் ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த ஹேக்கர் இருப்பான்ல அவனும் ஃபுல் கம்ப்யூட்டர் செட்டப்போட ரெடி ஆகிட்டு இருக்கான். நம்ம பாஸும் மேலேருந்து ஒரு எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கான். இதை தவிர அந்த 3 பேரும் நம்ம ஹீரோ, அந்த பொண்ணு, அந்த ஃப்ரெண்டு, இவனுங்க எல்லாம் சூட்டோட மேலே அதாவது பேங்க் மேலே தாவுறானுங்க. கால்பந்து உலகக்கோப்பை நடக்கிறதுனால எல்லா கேமராவும் அங்கே தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கு. லோக்கலில் இருக்க சிசிடிவி கேமராவும் இவங்களை கவனிக்கல. அதனால் இவங்க மேலே வந்ததை யாராலையுமே பார்க்க முடியல. அந்த பேங்க்கில் இருக்க சிசிடிவி கேமரா நம்ம ஹேக்கர் கையில் தானே இருக்குது. அதை அந்த பேங்க் ஆளுங்க கண்டே பிடிக்கல. இதனால் அவங்க சீலிங் வழியாக ஓட்டை போட்டு வரதை யாராலையும் தடுக்கவே முடியல. இவனுங்க ஏசி ட்ரெண்ட் வழியாக உள்ளே போய் முடிக்கிறதுக்குள்ளேயே ஃபுட்பால் மேட்ச்சு பாதி ஆஃப், அதாவது இன்னும் 1 hour தாங்க இருக்குது. இவனுங்க 3 பேரும் அந்த செக்யூரிட்டி ஹெட்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு உள்ளே போகிறாங்க. அந்த சாவியோட காப்பியில் இருக்கும்ல அதை வச்சு
அவுட்டரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்போது ஹீரோ அந்த ஹைட்ரஜன் கேஸை ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹைட்ரஜன் கேஸ் எல்லாம் லாக்கரை. அப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த லாக்கர் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகுது. அப்போ முதல் ஆளும் ஹீரோ என்ட்ரு ஆயிடுறான். இந்த பிளான் ஒர்க் ஆகிடுச்சிங்க. அந்த வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னா இன்பேலன்ஸ் ஆகாமையே அப்படியே நிற்குது. அதனால் அவங்க 2 பேர்த்தையும் மேலே வர சொல்ல போகிறான் நம்ம ஹீரோ. அவங்க 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வந்துடுவாங்க. இவங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க சமயத்தில் இன்னொரு பிரச்சனையும் வருது. அந்த சப்ளையர் அடித்து விட்ட கேஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகிட்டே வருது. எந்த ஸ்பீடில் அப்படின்னா அவர் அடித்த ஸ்பீட்லேயே. இந்த வெயிட் மிஷினில் லைட்டான சேஞ்ச் நடைபெறுது. அந்த சின்ன சேஞ்சு கூட செக்யூரிட்டி ஹெட்டு கண்டுபிடிச்சிட்றான். போய் செக் பண்ண சொல்கிறான். அப்போ சீனிங் வழியாக ஓட்ட போட்டு வந்ததெல்லாம் தெரியுது. எப்படியோ அந்த தங்க காசையை கண்டுபிடிச்சிட்றாங்க. செக்யூரிட்டிக்கு விஷயம் தெரிஞ்சதோட நீங்கள் அப்படியே சரண்டர் ஆயிருங்கப்பா அப்படின்னு அந்த பாஸும் சொல்கிறான். என்னதான் பாஸ் அப்படியெல்லாம் சொன்னாலும் அந்த ஃப்ரெண்டுக்கார பையன் கம்முனே இருக்க மாட்டேங்கிறான். அவன் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கான். எந்த கவர்மெண்ட்டுக்கு? ஸ்பெயின் கவர்மெண்ட்டுக்கு இல்லைங்க, இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு. இங்கிலாந்து கவர்மெண்ட்டு வந்து தங்க காசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு தம்பி அப்படின்னு இவனுக்கு காசு கொடுத்து வேலைக்கு வச்சுருக்காங்க. அந்த காசுக்கு தான் இவன் இவ்வளோ நாளாக உழைச்சிட்ருக்கான். இவ்வளோ நாள் அந்த பாஸுவோட சும்மா ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்டு இவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டான்டா. ஸோ அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அந்த பொண்ணு மேலே கண்ணை நீட்டிடுறான். அந்த தங்க காசை கூட இல்லைன்னா உன்னை சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியல. அதனால் அந்த பொண்ணும் தங்க காசு எல்லாம் கொடுத்துருது. என்னடா அவன் நம்மளுக்கே துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப சோகமாயிடுறான். அந்த தராசும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. உள்ளே இருக்கிறவங்களோட வெயிட் டிடெக்ட் ஆகி அந்த அலாரமும் அடிக்க ஆரம்பிச்சிருது. லாக்கரும் தானாகவே க்ளோஸ் ஆயிடுச்சு. செக்யூரிட்டி ஹெட்டும் அலர்ட் ஆயிடுறான். அடங்கொய்யால இவனுங்க எப்படி இதை பண்ணானுங்க. இவனுங்களுக்கு செக்யூரிட்டி கேமரா ஹேக் பண்ணதும் தெரிஞ்சிருது. ஃபோர்ஸை உடனே அனுப்பிச்சிடுறான். அவங்களும் லைட்டெல்லாம் அடிச்சுட்டு தேடி வராங்க. தண்ணியும் அந்த லாக்கருக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. அவங்கள்தான் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தண்ணினா சாதாரணமான இல்லைங்க, ரொம்ப ஃபோர்ஸில் வருது. ஹீரோவோட மூளைக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னா தண்ணி எப்படி நிறுத்துறது அப்படின்னு. அந்த ஐடியாவை சப்ளையர்கிட்ட சொல்லி அவனையும் பண்ண வைக்கிறான். அந்த ஹீரோ சொன்ன மாதிரி வாட்டர் மீட்டரில் ஒரு வெயிட்டை ஏற்றணும். அந்த வெயிட் அதிகமாகும் போது தான் தண்ணியோட ஸ்பீடு குறைஞ்சி தண்ணி வரது நிற்கவும் செய்யும். தண்ணி வரது நிற்கிறது மட்டும் இல்லாமல் லாக்கர்லேருந்து தண்ணி வெளியும் போக செய்யும். அந்த சப்ளையர் அங்கே இருக்க நைட்ரஜன் கேஸையெல்லாம் எடுத்து அந்த வாட்டர் மீட்டரில் வெயிட்டை ஏற்ற ட்ரை பண்ணுறான். அவனே அது மேலே ஏறி குதிக்கிறான். அப்போ அவன் இந்த ஹீரோ சொன்ன மாதிரி அங்கே இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருது. செக்யூரிட்டி கேமராவையும் சரி பண்ணிடுறாங்க. நம்ம ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா லாக்கருக்குள்ளே செக்யூரிட்டி ஹெட் தலைமையில் உள்ளே வராங்க. அப்போ அந்த லாக்கருக்குள்ளே எதுவுமே இல்லை. என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்க அவனும் அந்த பொண்ணும் தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த ஃபோட்டோ ரூம்குள்ளே போய் ஏற்கனவே ஜன்னல் ஒன்று ட்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த பொண்ணு. அந்த ஜன்னல் வழியாக ஃபுட்பால் மேட்ச்லாம் நடக்கும்ல, அங்கே கூச்சிடுறாங்க. அப்போ அந்த ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆரவாரமாக கத்திட்டு இருக்காங்க. மேட்ச்லாம் சூப்பராக நடந்துட்டுருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் ஜெர்சிஸ் கூட மாற்றிடுறாங்க. ஸோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஜெகஜோதிக்குள்ளே எப்படி இவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இந்த மேட்ச்சில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னா ஸ்பானிஷ் நாடு தான் ஜெயிச்சுது. அதனால் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த போலீஸாலையும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்க 2 பேரும் கிஸ்ஸெல்லாம் அடித்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி 2 பேரும் லவர்ஸாகவும் மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு இருப்பான்ல, அவன் போய் ஒரு இங்கிலாந்து அதிகாரியை சந்திக்கிறான். அந்த 3 காயினையும் கொண்டு போய் காமிக்கிறான். அந்த காயினையும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த 3 காயினுமே டூப்ளிகேட் அப்படின்றது. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் பண்ணும் அப்படின்னு. அதனால் தன்னோட வளர்ப்பு பிள்ளையான அந்த பிள்ளைகிட்ட ஏற்கனவே 2 டூப்ளிகேட் காயினை கொடுத்து வச்சுருக்காரு. 2 இல்லை 3. இந்த மாதிரி சமயம் வந்து அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஹேக்கரு, அந்த சப்ளையரு, ஹீரோ, அவளோட அப்பா நாட் அவனோட. ஸோ அவங்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அந்த உண்மையான புதையல் எங்கே இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த புதையலை மறைச்சி வச்சுருந்தாங்க. அந்த புதையலுக்கு மேலே தான் லண்டன் பேங்கையே கட்டி வச்சுருக்காங்க. அப்போ இந்த மூவிக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட் 2 மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த மூவியில் எப்படி லண்டன் பேங்க்லேருந்து கொண்டு அடிக்கிறாங்க அப்படின்றது தான் கண்டிப்பாக ஒரு மூவியாக இருக்கும். எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாய்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கன்னு சொல்ல வந்தேன். டாட்டா, பாய் பாய், லவ் யூ, ஹை.